இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் பச்சரிசி இருந்தால் போதுங்க, சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் செய்யலாம். ரொம்ப குவிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஹெல்த்தியான டிஃபனும் கூட. காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஃபன் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே இட்லி, தோசை, பூரி இது போல் டிஃபன் செய்யாமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதே போல் இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். 5 நிமிஷம் தான் ஆகும் இந்த டிஃபன் செய்கிறதுக்கு. பச்சரிசியை யூஸ் பண்ணி நான் டிஃபன் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். மெஷரிங் கப்பால் 2 கப் நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசியை இப்போது 4லேருந்து 5 தடவை நல்லா கழுவிக்கோங்க. அரிசியை நல்லா கையால் தேய்ச்சி விட்டு நல்லா மசிச்சு விட்டு கழுவணும். அதில் உள்ள அழுக்கெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். நம்ம கழுவும் போது பார்த்தீங்கனாலே தெரியும். அரிசியை இது போல் விரல்களால் அழுத்தி விட்டு நல்லா மசித்து நல்லா 4லேருந்து 5 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வைங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறீங்க அப்படின்னா நைட்டு ஊற வச்சுட்டு தூங்குங்க, சரியாக இருக்கும் உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கு. இப்போ அரிசி நல்லா ஊறட்டும். சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 30 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 15 பூண்டு பல் எடுத்திருக்கேன். காரத்துக்கு மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் கூட கலந்து எடுத்துக்கலாம். புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடவே இந்த புளியையும் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான உப்பு. சர்க்கரை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்க்க பிடிக்காது அப்படின்னிங்கன்னா வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாதுங்க. வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே போதும் இதை அரைக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் இப்படி தான் கிடைக்கும். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ரெட் கலரில் கிடைக்கும். நார்மல் மிளகாய் சேர்த்திங்க அப்படின்னா இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ இந்த சட்னி பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை தாளிக்காமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். இதில் நான் நல்லெண்ணெயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடு பண்ணி இந்த சட்னியில் நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா கொதிக்க இருக்கணுங்க. நல்லா சூட்டோடு ஊற்றினா தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. அதே போல் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அது போல் சேருங்க. ரிஃபைண்ட் ஆயில் சேர்க்காதீங்க. சூப்பராக இருக்கும் சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல கண்டிப்பாக 5 இட்லி 6 இட்லி சாப்பிடுவாங்க. அதே போல் தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா 3-4 தோசை சாப்பிடுவாங்க. சட்னி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் சூப்பராக இருந்தது. அதே போல் இந்த சட்னி ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த சட்னி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் பாருங்கள், அதுவும் நல்லாவே ஊறி வந்திருக்கு. எனக்கு நிறைய டைம் இருந்ததுனால நான் 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன். உங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லைன்னா 1.5லேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சாலே உங்களுக்கு போதும். இப்போது இந்த அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த அரிசி கூட நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் தேங்காய் துருவல்லாம் சேர்க்கல. சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்காது. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் கூட நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. மாவு தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா வளவளன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த தோசை ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இந்த மாவு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் காட்டுற இந்த பக்குவத்துக்கு மாவை கரைச்சி விட்டுக்கோங்க. எவ்வளோ தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கணும்.
இதில் வந்து குக்கிங் சோடா, ரவை எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நீங்கள் அரிசி அரைச்சி உடனேயுமே செய்யலாம். இப்போ பொடியாக நறுக்குன்னா ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சுரக்காய் வந்து ஒரு பாதி சுரக்காய், நீளமாக இருக்கிற சுரக்காயில் பாதி சுரக்காய் கட் பண்ணி அதை தோல் நீக்கிட்டு துருவி இதில் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி எல்லாம் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்துக்கங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சீரகம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகம் மட்டும் சேருங்க, சோம்பு சேர்க்க வேணாம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு காரம் வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் பச்சை மிளகாய் மட்டும்தான். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கல. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மாவு ரொம்ப திக்காக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே போல் இதில் வந்து நீங்கள் கேரட் துருவல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். பேன் வந்து நல்ல ஹீட்டில் இருக்கணும். இது வந்து நீங்கள் தோசைக்கல்லில் கூட செய்யலாம். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக எண்ணெய் சேர்த்து தேய்ச்சி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் மாவு சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா போய்ட்டு அடியில் ஒட்டிக்கும். இப்போ மாவு சேர்த்துக்கலாம். மாவை பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டு அந்த வெஜிடபிளோடு சேர்த்து நீங்கள் மாவு சேர்த்துக்கணும். மாவு சேர்த்துட்டு நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. மெலிசாக திரட்டினா தான் இது சீக்கிரமாகவே வேகும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நல்லா இருக்காது, தோசை ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். அதனால் நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. அதே போல் மாவு தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா மெலிசாக திரட்டுறதுக்கு வரும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப குவிக்காக குக் ஆகிடும். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி. இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பமாக இருந்தால் இதை சேருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ மூடி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரம் குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். மேலேலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அடியில் ஓரங்கள்லாம் நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக மேலே எண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி விட்டு இன்னொரு சைடும் குக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சட்னியே தேவையில்லை, வெறும் தோசையாகவே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இது போல் நல்லா காரமான ஒரு சட்னி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போது 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. திருப்பி விட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த தோசையை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காம எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் நிறைய டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபிஸ் தான். ஃப்ரீ டைமில் போய்ட்டு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த டிஃபன் ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் டிஃபன் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.